சரி, கதைய பாதியிலே விட்டுட்டீங்க, அப்புறம் என்னாச்சு? சொல்றேன். ஜெசி, ஜெசி மச்சான், ஜெசிடா. ஏய், அவளை நான் எதிர்பார்க்கவே இல்லைடா. என்னடா பார்க்குற? டேய், அவளை என்கிட்ட ஜெசின்னு சொல்லுவேன். அவகிட்ட போய் நீ ஃபுட்பால் பிளேயர் மெஸ்ஸின்னு சொல்லுவேன். அவ பிஸின்னு சொல்லிட்டு போயிடுவா. அதுதானே இத்தனால நடந்துட்டு இருக்கு. டேய், அவ வாரணமாயிரம் ஜெசிடா. அவ விண்ணை தாண்டி வருவாயா ஜெசிடா. டேய், அதெல்லாம் விடு. காலை உங்கள்கிட்ட பென்ட்ரைவ் கொடுத்தல, எங்க? என்ன பென்ட்ரைவ்? டேய், ஏய், குடுறா, டேய். அங்கலாம் இல்ல. டேய், டேய், குடுறா. கண்ணை கட்டி வைக்காதடா. இரு. இந்தா மச்சான், இந்த பென்ட்ரைவ் எடுத்துன்னு போறேன். அவளை உஷார் பண்றேன். வருஷம் ஃபுல்லா ஏதா சொல்லுங்கிற. என்ன கருப்பாக்கி விட்டு தான் மிச்சம். படா. மீரா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பின்னாடி வராத வராதன்னு. நானும் எத்தனை வாட்டி தான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்றது? நீ தான் ஒத்துக்கவே மாட்ற. தூ, நீ ப்ரப்போஸ் பண்ற லட்சணத்தை தான் இத்தனை வருஷமா பாக்குறேனே. மீரா, பேசு மச்சான். நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்ல. உங்க அம்மா நம்பர் தரணும். சாரி 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 சாரி, உன் நம்பர் தரணும். சரி சொல்லி தொலை. உலகத்திலே வாடாத ஒரே ஃப்ளவர் என்னது? டிக் டிக் 1 டிக் டிக் 2. சரி தெரியல, சொல்லி தொலை. குற்றாத. உலகத்திலே வாடாத ஒரே ஃப்ளவர் காலிஃப்ளவர். நல்லா இருக்கா மீரா? இது தள்ள வைக்க முடியாது மீரா, ஆனா பவுடர் செய்யலாம் மீரா. மீரா மீரா சூப்பரா இருக்கும் மீரா. மீரா வீட்டில் ட்ரை பண்ணி பாரு மீரா. மீரா மீரா, பழசு பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஸோ இந்த உலகத்துல யாரும் ப்ரப்போஸ் பண்ணாத அளவுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ண போறேன். இங்க பாரு, பென்ட்ரைவ், என்னுடைய கப்பிட். இந்த பென்ட்ரைவ்ல என்னுடைய மனசு அப்படியே திரிக்க விட்டுருக்கேன். நீ பார்த்து வச்சுக்கோ, அப்படியே ஆடி போயிடுவேன், அசந்து போயிடுவேன். லுக்கூடது போதும். ஈவினிங் நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன். நீயே வந்து உன்னோட அப்டேட்டை சொல்லு. இந்தா. ரொம்ப பேசாத, குடு. டண்டனக்கா டேய், உஷாராயிச்சு பாரு. ப்ரோ, ஆஃபீஸ் போகாமல் நம்ம ஏன் இங்கே இருக்கிறோம்? தம்பி, வேலைக்கு புதுசா? ஆமாம் ப்ரோ. ஏன்? ஆஃபீஸ் வச்சா கரண்ட் பில் செலவாகும்னு சொல்லிட்டு இங்கே கூட்டம் தாலி அறுகிறான் அவன். ஓ, மார்னிங். மார்னிங் சார். ஆக்சுவலி இந்த மீட்டிங் எதுக்குன்னா, என்ன மீரா இன்னும் வரல? சார், மீராக்கு கேரா இருக்கனால ½ அன் ஹவர் கழிச்சு வரணும்னு சொல்லியிருக்காங்க சார். தலை, யார் தலை அந்த மீரா? சாவி இல்லாமல் வண்டி கூட ஸ்டார்ட் ஆகிடும். மீரா இல்லாமல் மீட்டிங்கே ஸ்டார்ட் ஆகாது. ஓ, தம்பி, என்னப்பா அங்கே குசு குசுன்னு பேசுகிற? அது ஒன்றும் இல்லை சார், உங்களை பற்றி தான் பையன்கிட்ட பெருமையாக பேசினிருந்தேன். ஓ அப்படியா? அப்போ டைம் எடுத்துக்கோமா. வாங்க மீரா, உங்களுக்காக தான் வெயிட்டிங். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கரெக்ட் டைம் தான் வந்திருக்கீங்க. ஓ அப்படியா? இவனுக்கு தான் சீக்கிரம் வந்துட்டானுங்க. நீங்கள் உட்காருங்க. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம். மயிராச்சும் லேட்டாக வந்துட்டு பேசுகிற பேச்சை பற்றியா? உங்கள் எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ். ஏன் சார் புதுசாக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண போகிறீங்களா? உங்கள் எல்லாருக்குமே வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் மேன் எலான் மஸ்கை பற்றி தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஆமாம் சார், தெரியும். யார் சார் அந்த எலன் ரஸ்க்கு? யோ, எனக்கு என்னையா தெரியும்? அவன்கிட்ட தலையாட்டினா தான் என் சம்பளம் போடுவாங்க. ஆட்டு போயா. ஆக்சுவலாக நேற்று நைட் அவர் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து லாஸ்ட் வீக் இந்தியா வந்திருந்த போது அவர் சாப்பிட்ட தயிர் சாதத்துக்கு நம்ம ஊருகாவை தான் தொட்டு சாப்பிட்ருக்காரு. அப்போ அவருக்கு தூக்கிடுச்சா. சார், தம்பி, நாக்குப்பா. நல்ல சாக்கு சார். எப்படி அவர் நாக்கு தூக்கிடுச்சோ அதே மாதிரி அவர் விடுற ராக்கெட்ல ஃபியூலே இல்லாம போறதுக்கு நம்ம ஊர்காவை ராக்கெட் மேல வச்சு விடுறதுக்காக பிளான் பண்ணிருக்காங்கப்பா. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், அந்த ராக்கெட் உள்ள வைக்க போற நம்ம ஊர்காவோட பேரை நான் இப்போ உங்க எல்லாருக்குமே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறேன். 1 மினிட். இதோ நம்மளுடைய எழும்பும் ஊறுகாய்.
ப்ரோ இதெல்லாம் நம்புற மாதிரியா ப்ரோ இருக்குது? யோ நம்ம நிறையா சேலரி போடுவானுங்கோ. சரி இப்போ நான் வந்து நம்மளுடைய ஊறுகாயில் உப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஊறுகாய் டெஸ்டிங் போகிறேன். நீங்கள்லாம் நம்மளுடைய ப்ராஜெக்டை கரெக்டாக உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே? ஓகே சார். டேய் இன்னைக்கு நான் செம்ம ஹாப்பியாக இருக்கேன்டா. டேய் வாடா வீட்டுக்கு போகலாம். முட்டை போண்டா போட்டுருவாங்க 4:30 மணிக்கு. முட்டை பண்ணாவா? ஆ. டேய் யாழ் வருவாடா, பென்ட்ரை வாங்கி போயிடறால, ஈவினிங் வந்தோடனே எனக்கு ஓகே சொல்லுவாடா. சரி லவ் சொல்ல போனேன், அதுக்கு எதுக்கு ஏன் பென்ட்ரைவ் எடுத்துன்னு போனேன்? என்னது உன் பென்ட்ரைவா? ஆமாண்டா. என்னடா சொல்ற? ஏய் மீரா, என்ன எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க, நீ நம்ம பென்ட்ரைவ் பார்த்துனுக்குற? ஹே இல்லடா, அந்த லூசு இதுல ஏதோ தெரிக்க விட்டுருக்கானா. அதான் என்னன்னு அதை காட்டு பார்க்கலாம். ச்சே இது வேற. ஆமாம், இங்கிலீஷ் படம்லாம் பார்த்து பார்த்து ஒரே போர் வச்சு போச்சு. அதனால சைனீஸ் படம் ஒரு 5 GB ஏற்றி வச்சிருந்தேன், அதை நீ எடுத்துன்னு போயிட்ட. என்னடா சொல்ற? ஆமாண்டா. மீரா அவன் என்ன தெரிக்க விட்டுறான்னு பாக்குறியா? மீரா 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 ப்ளீஸ் மீரா, ஒரே நிமிஷம் என்னடா ப்ளீஸ் மீரா. என்ன பண்ணி வச்சிருக்க? அசிங்கமா இல்ல? மேடம் இதுல என்ன மேடம் அசிங்கம் இருக்கு? ஓகே மேடம். லவ் பண்ற பொண்ணுகிட்ட போய் எப்படி உன்னால இந்த மாதிரி எல்லாம் கேவலமா தர முடியுது? மீரா ஒரே ஒரு தடவை பென்ட்ரைவ் கொடுத்தினா நான் திருப்பி எடுத்துட்டு வந்து கொடுத்துறேன் மீரா, ப்ளீஸ் மீரா. என்ன விட்டு படுத்தையா? மீரா நீ மட்டும் அதை கொடுத்த வச்சுக்கோ, அந்த பென்ட்ரைவ் அப்படியே வேற லெவலில் திருப்பி விடுவோம் மீரா. ஐயோ சாமி போதும். ஹே உனக்கு புரியலையா? மேடம் பூரி இல்லைன்னா இட்லி வாங்கி சாப்பிடுங்க, இட்லி இல்லைன்னா பொங்கல் மட்டும் சாப்பிடாதீங்க, அன்னைக்கு ஃபுல்லாக மந்தமா இருக்கும். ஹே என்னடா சம்மந்தமே இல்லாம பேசுற? மீரா சம்பந்தமா? நான் வேணா தமிழத்திட்ட எடுத்துட்டு வந்து சம்மந்தப்படுத்திக்கோ மீரா, ப்ளீஸ் மீரா. எவ்வளோ ஃபாஸ்ட் பத்தியா எங்க ஆளு? ஐயோ முடியல. ஏய் இவ்வளோ முடி வச்சுன்னு முடியலன்றா? ஐயோ யாராச்சும் என்ன காப்பாத்துங்களே. யாரா அந்த பொண்ணுகிட்ட வந்து பிரச்சனை பண்ணுது? பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ணவும் பொண்ணாடிட்டியா பிரச்சனை பண்ணுவாங்க? இந்த பொண்ணை பார்த்தா அவனுக்கு பாவமா தெரியல? டேய் பாவம் வந்தா பால்கு வாங்கி கொடுறா. எங்க எல்லாம் பார்த்தா அவனுக்கு பயமாவே இல்லையா? பயமாவா? பயமா இருந்தா பைபிள் போடுறா போயிட்டு. ஏய் கேட்கலன்னா பண்ணு வாங்கி சாப்பிடுறா. வேலைக்கு ஆகாது, போட்டு தாங்கடா. போடு ஐயோ அப்போ உங்க ஹீரோ தோத்துட்டாரா? காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையை விட பயங்கரமா இருக்கும். டேய் மச்சான் அடி வாங்கிட்டேன்னு ஃபீல் பண்ணாதடா. இந்த அஜித் அப்பாவுக்கு போட்டு போதை ஏற்றிக்கோ. இல்லை மச்சான், ஏன் அது ரொம்ப போதையாக இருக்கும். இப்போ என்ன தானே வேணும் உனக்கு? 90s கேர்ள். சரி மச்சான், நாளைக்கு போகிறோம், தட்டுறோம், தூக்குறோம். என்ன? ம் டேய் ஏப்படா பாச, டேய் ஏப்படா பாச. எந்திரங்க பாஸ். பாஸ் எந்திரங்க பாஸே. டேய் பாஸை ஏன்டா பயம் புத்துற? டேய் யாரா நீங்க? இங்க பார்த்து என் ஃப்ரெண்டு எங்கடா காணோம்? பாஸ் எங்கள் வாஜாருக்கு அவங்க அத்தை பொண்ணு லவ் பிரச்சனையா அவங்களுக்கு, அதான் நைட்டாக ஃப்ளைட்டில் கிளம்பி போயிருக்காரு. டேய் அந்த நாய்க்கு ஆட்டோவில் போகிறதுக்கே துட்டு இல்லை, இதில் ஃப்ளைட்டில் போய்க்கிறானா? ஆமாம் பாஸ். டேய் யாரா நீங்க? பாஸ் உலகத்துல எந்த லவ்வுக்கு பிரச்சனை வந்தாலும் முதல்ல வந்து நிப்போம் பாஸ். ஆமாம் பாஸ். அதுக்கு என்னடா இப்போ? அதான் பாஸ் உங்கள் லவ்வில் ஏதாவது பிரச்சனை எங்கள் வாஜார் எடுத்து வந்து இங்கே போட்டார் பாஸ் நேற்று நைட்டு. உங்கள் லவ் ஜெயிக்கிறதுக்கு உங்கள் கூட தான் பாஸ் நாங்கள் இருக்கணும். ஏதுங்க பாஸ் அண்ணியை பார்க்க வாங்க பாஸ். டேய், time waste பண்ணாதீங்க பாஸ். வாங்க பாஸ். நிப்பாட்டு இறங்கு பாஸ். டேய் அண்ணியை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு என்னடா இங்கே கூட்டின்னு வந்துக்கிறீங்க? வாஜாரே உள்ள அண்ணி கட்டில் விளையாடுறாங்க. டேய் கட்டிலா? டேய் மூதேவி அது கட்டில் இல்லடா ஷட்டில்ரா. டேய் நீங்கள் பயங்கர டேஞ்சர் ஆகுறீங்கடா. வாஜாரே நான் பார்த்துறேன் வா வாஜாரே. வாஜாரே அண்ணியை பார்க்கறதுக்கு அப்படியே சாணியை மெரிச்ச மெரிக்கிறாங்க வாஜாரே.
சாணி மிர்ச்சா மாதிரியா? டேய் அது சானியா மிர்ச்சாடா? தலை அவனை விடு தலை. அண்ணியை பாரு தலை, எவ்வளோ அழகா விளையாடுறான். டேய் உங்க 2 பேரை பார்த்தா எனக்கு லவ் ஓகே பண்ணி கொடுக்குற மாதிரியே தெரில. பாஸ் பாருங்க பாஸ். என்னடா வாத்தியா தண்டலட்சுமிராபல ஐடியா? கம்முனிடுறான். டேய் லில்லி புட்டு சைஸ் இருந்துன்னு என்ன கலாய்க்கிறீங்களா நீங்க? வாத்தியாரே நான் சிறுசு தான், என் தம்பி பெருசு. தம்பியா? டேய் உனக்கு தம்பிலாம் இருக்காங்களா? டேய் அவன் 90s கிட்ஸ்ரா, அதெல்லாம் தெரியாதுடா, கம்முனிடுறா. டேய் ரோசங்க ரோஸ் சார் பட்டா பத்தல டான்ஸ் ஆடுங்கிறார் தலை. தலை நான் ஜோக் காட்டுறீங்களா? நான் ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? நேற்று குத்து காசு என்னடா பண்ணீங்க? வாத்தியாரே என்னது அழகானே வாத்தியாரே. தல்கானியா? டேய் உங்ககிட்ட காசு குத்துறேன் என்னடா பண்ண? தலை வர வழியில் ஆடி மாதம் கூழ் ஊற்றிருந்தாங்க. அண்டாவை சுற்றி ஒரே பூவாக தொங்கின்னு இருந்தது. அதுலேருந்து நைஸாக எடுத்துனுட்டேன். இந்தாங்க. சரி கொடு. உன்கிட்ட ஒன்று சொல்லணும், சொல்லிட்டா? சொல்லுடா. ஐ லவ் யூ டி. என்னாச்சு, மறுபடியும் உங்க ஹீரோ தோத்துட்டாரா? இது முதல் அத்தியாயம்தான். கதை இதுக்கப்புறம் தான் ஆரம்பம்.